10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இப்போ பார்க்க போகிறது வந்து சீரா புராணம். இது ஒரு இலக்கிய நூல். சரியா? உமறு புலவர் எழுதினது. திருத்தூதர் நபிகள் நாயகத்தை பற்றினது. இஸ்லாமிய இலக்கியம். இது வந்து மதீனா நகரம் தீன் நெறியை வளர்த்த பாங்கு. ஸோ செலவியர் காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் இதான் நம்ம பார்க்க போகிறது. ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னா மதீனம் புக்கப்படலம். அதாவது ஹிஜ்ரத்னா இடம்பெயர்தல் அப்படின்னு பேர். மக்கா நகர குறைசி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நபிகள் நாயகத்துக்கு நிறைய கொடுமைகள் இழைக்கிறாங்க. அதனால் மக்காவை விட்டு மதீனம்க்கு வந்து அவர் இடம்பெயர்றாரு. வித் துணைவர் யாரோட? அபுபக்கரோட இடம்பெயர்றாரு. குறிஞ்சி முல்லை இதெல்லாம் வரிசையாக கடந்து போகிறாரு. ஸோ அவர் கடந்து போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாடமாக பார்க்குறோம். மாளிகை நகரம் வடக்கு, எப்போவுமே நார்த்து சைடில் தான் நல்ல மாளிகைகள் அதெல்லாம் மேலே தான் இருக்கும். ஸோ வடவரை பொருவெண் மேநிலை கடலென வீதிகள் நெருங்கின மாடம் எங்குமே. ஸோ மாளிகை நகரம் வடக்கில் இருக்கிறது மாளிகை நகரம், மேநிலை வீதிகள் மாடம் அப்படின்னு வரும். அடுத்து கொடை நகரம் கலைவலார் மறையலர் கருத்தில் எண்ணி உடையவர் அரும்பொருள் எய்தலால் தென்னகர் தெற்கில் இருக்கிறது எப்போவுமே கொடை நகரமாக இருக்கும். ஸோ தெற்கில் கொடை நகர் அரும்பொருளை வந்து இதில் கொடுக்கறதுனால இது தென்னகர் கொடை நகரம். அடுத்து பொன்னகரம் தோரண தொடும் கொடிக்காடு வாரண மதமலை நின்றவர் பொழிந்த பொன்னகர்னு வந்துச்சுன்னா பொன்னகரம். சரியா? அடுத்து வந்து மணிநகரம் சுதையொளி மேனிலை துளங்கி முதுமலர் மனையென இருந்த மாநகர், இது மணிநகரம். மாநகரம் இது வந்து உருப்பகை வறுமை நோய் எல்லாம் ஓட்டி வந்து இருந்த மாநகரம். அடுத்து மாநகரம் மணிநகரம் மாதிரி மாநகரம்னா உருப்பகை கிடையாது, வறுமை கிடையாது, எல்லாத்தையும் ஓட்டி மாநகராக இருக்குது மாநகரம். அடுத்து ஒன்னகரம் அப்படின்னா தெண்டிரே ஆரமும் புணுஞ்சிந்தலால் விண்டு பர பல மொழினி ஒன்னகரம். செம்மை நகரம் தானமும் ஒழுக்கம் தவம் ஈகை. தவம் இருந்துட்டாலே செம்மையாக இருந்தலாம். ஸோ தவமும் ஈகையும் செல்வமே படுத்த சேநகர், இது வந்து செம்மை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை சொல்கிறாங்க? மாளிகை நகரம் வட பக்கம் இருக்கிறது, கொடை நகரம் தென்னகரம், பொன்னகரம் வந்து தோரண வீதி இதெல்லாம் இருக்கிறது. அடுத்து மணிநகரம் சுதையொலி இந்த சிமெண்ட் இதுன்னு வந்துருச்சுன்னா மணிநகரம். அடுத்து மாநகரம் அப்படின்னு உருப்பகை இல்லை, வறுமை இல்லை, எதுவுமே இல்லை, மாநகர் 5. அடுத்து வந்து ஒன்னகரம் 6. தெண்டிரை ஒன்னகரம் அப்படின்னு வந்துடும். தெண்டிரைன்னு ஆரம்பித்தா ஒன்னகரம். அப்புறம் செம்மை நகரம் செம்மை தானம் ஒழுக்கம் தவம் ஈகை எல்லாம் இருக்கனால செம்மை நகரம். ஸோ 1 2 3 4 5 6 7 நகரம். 7 நகரம் எதில் வருது? நகரம்னாலே எதில் வருது? சீரா புராணத்தில் வருது. அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. ஹிஜ்ரத்து காண்டம். ஓகேவா? கடல் அலை இது வந்து முத்து அணி இதெல்லாம் சிதறுவது போல் மக்கள் பலமொழி பேசுவங்களாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீன் அப்படின்னா என்னும் செல்வம் பழித்திருந்த செம்மையான மாதீனா நகரம். செல்வம் பழித்திருந்த மாதீனா நகரம். அப்புறம் வந்து மக்காவை விட்டு மாதீனாக்கு தான் போகிறாரு. அங்கே செல்வம் பழித்திருக்கிற செம்மையான நகரம் அது. கம்பளைனா பேரொளி, புடவினா உலகம், எய்தல்னா அடைதல், துண்ண அப்படின்னா நெருங்கிய, நல்கல்னா அழித்தல், வதுவைனா திருமணம், கோன்னா அரசன், மறுவிலானா குற்றமில்லாத, தெண்டிரைனா தெல்லிய நீரலை. திரும்ப கடல் அலை அப்படின்னா முத்து அணிகளெல்லாம் கொண்டு வரது போல் மக்கள் மலைபொழியும் பேசும் மக்கள் ஒன்று கூடி இருந்தனர். தீன்னா செல்வம் பழித்திருந்த செம்மையான மாதீனா. அடுத்து கம்பளை அப்படின்னா பேரொளி, புடவினா உலகம், எய்தல்னா அடைதல், துண்ண அப்படின்னா நெருங்கிய, நல்கல்னா அழித்தல், வதுவைனா திருமணம், கோன்னா அரசன், மறுவிழா அப்படின்னா குற்றமில்லாத, தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீர் அலை. விண்டு இருக்குது அப்படின்னா திறந்து இருக்கிறது. மண்டிய அப்படின்னா நிறைந்த, தீன்னா மார்க்கம், மலிந்த மண்டிய பூத்த பொழிந்த இதெல்லாம் பெயரச்சம், இடன்னா ஈற்றுப்போலி. அடுத்து பொன்னகர் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை, இது பொன்னை உடைய நகர். ஸோ வந்து 2ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொகை. சீரானா சீரத்தோட சிரிப்பு வாழ்க்கைன்னு அர்த்தம். வள்ளல் சீதக்காதி கேட்க உமறு புலவர் வந்து ஏற்றினது. சீரா புராணம் எழுதினது உமறு புலவர் அப்படின்றது தெரியும். நபிகள் நாயகம் பற்றினதுன்னு தெரியும். யார் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா வள்ளல் சீதக்காதி. சீரா புராணம் இது சீதக்காதி, 2 வந்து முதல் லெட்டர் ஒரே மாதிரி. சீரா புராணம் சீதக்காதி கேட்டு உமறு புலவர் இயற்றியிருக்காரு. அடுத்து விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், அப்புறம் 92 படலம் இருக்குது, 5027 விருத்த பாடல்கள் இருக்குது. ஸோ வந்து இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உமறு புலவர் இறந்து போயிட்டார். ஸோ அதனால் பனி அகமது மரைக்காயர் அப்படின்றவர் வந்து இதோட தொடர்ச்சியை வந்து சின்ன சீரா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அடுத்து உமர் வந்து எட்டயபுர அரசவை புலவர், கடிகை முத்து புலவரின் மாணவர். அதனால தான் இவரும் உருன்னு இருக்கார். கடின்னு கடித்தனால உருன்னு இருக்கார். நபிகள் மீது கொண்ட அதனால வந்து ஒரு முதுமொழி மாலை அப்படின்னு நினைவில் ஏற்றியிருக்காரு. இது வந்து சீரா புராணம். இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு? முதுமொழி
மாலை எழுதியிருக்காரு. முதுமொழியாக நல்ல முதுமையான மொழியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஏற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து வள்ளல் சீதக்காதி மற்றும் அபுல் காசிம் மரைக்காயர் அவங்கள வந்து ஆதரிச்சிருக்காங்க. இல்லாட்டி சீதக்காதி தான் இது எழுத சொன்னவர், அபுல் காசிம் மரைக்காயர் தான் பேலன்ஸை முடிச்சிருக்காரு. ஸோ வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பனி அகமது முடித்தது வந்து பனி அகமது மரைக்காயர், இது இன்னொரு மரைக்காயர் அபுல் காசிம் மரைக்காயர். அதனால் எல்லா மரைக்காயரும் ஆதரவு குறிக்கிறாங்க. அடுத்து அகநானூறு வந்து ஆசிரியப்பாவால் ஆனது, அகத்திணை நூல் இது. ஸோ அடியில்லை வந்து அகநானூறு அது வந்து 13 to 31. அகம்னாலே 3 லெட்டர் இருக்குது அகம். ஸோ 13 to 31. உப்பூரிக்குடி கிழான் மகனார் தான் வந்து இதை தொகுத்தார். உப்பூரிக்குடி கிழான் மகனார் தான் இதை தொகுத்திருக்காரு. இது அகநானூறு மொத்தம் 145 புலவர்கள் சேர்ந்து இயற்றியிருக்காங்க. 145 புலவர்கள் சேர்ந்து இயற்றியிருக்காங்க. பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொண்மு இருண்டு உயர் விசும்பின் வளநேர்வு போர்ப்பு உரு முரசின் இறங்கி அரண் வெற்றி கழிந்து எரிவாளின் மின்னுடை கருவி பொன்னென மலர்ந்த வேங்க எனல் புறமும் தருதியோ வாலிய மலையே. இந்த பாடல் எப்படி வரும் அப்படின்னா, பெருங்கடல் முகந்த இருங்கினை கொண்மு இருண்டு உயர் விசும்பின் வளநேர்வு போர்ப்பு முரசின் இறங்கி அரண்நெறி கழிந்து எரிவாளின் மின்னுடை கருவி பொன்னென மலர்ந்த வேங்கை எனல் புறமும் தருதியோ வாலிய மலையே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு உள்ளுரியம் மாதிரி இறைச்சி பொருளில் வரும். ஏன் இது வந்து ஒரு குறிஞ்சி திணை பாடல், இறைச்சி பொருளில் வரும். இது துறை வந்து இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லி, அதாவது இரவில் வந்து இங்கே வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு தோழி மூலமாக வந்து தலைவனுக்கு சொல்லியது. இது வந்து வீரை வெளியன் தித்தினார், அதாவது மழை பெஞ்சிட்ருக்கோம், பெரிய மழை வந்து பெஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் விஷுவல் காமிச்சிருப்பாங்க. கடல் வழியாக போயிட்டு இருக்கப்போ பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொண்மோ இரண்டு உயர் விசும்பின் வளநேர்வு பொற்புற முரசின் மின்னுடை அப்படின்னு சொல்லிட்டு. கொண்மு அப்படின்னா மேகம், சமம்னா போர், அரவம் அப்படின்னா ஆரவாரம், ஆயம்னா சுற்றம், தழலை தட்டைனா பறவைகளை ஓட்டும் கருவி. தழலை தட்டை அப்படின்றது பறவைகளை ஓட்டும் கருவி. அடுத்து தலைவிதியினை புனம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் அப்படின்னு இறைச்சி பொருளை சொல்லுது. தலைவி திணைப்புலம் காக்கும், தலைவி திணைப்புலம் காக்கும் இடத்துக்கு, சரியா, தலைவி திணைப்புலம் காக்கும் இடத்துக்கு வந்து தலைவன் வரலாம்ன்ற குறிப்புக்குள்ளே தர்றது. வளைகி அசைன்றது சொல்லிசை அளபடை. அரண் திறன் ஈற்று போலி பிழையான ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம். அருஞ்சமம் அப்படின்னா பண்புத்தொகை. எரிவாள் அப்படின்னா வினைத்தொகை. நெடுந்தொகை 400, இது வந்து நெடுந்தொகை 400 அப்படின்றது அகநானூறுவை குறிக்குது. நெடுந்தொகைனா அகநானூறு, நிறையா தொகை வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம், ஆனால் நெடுந்தொகை 400னா அகநானூறு. அடுத்து தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு உண்டு. இதில் அகநானூறு வீட்டில் தான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சுருப்போம். ஸோ தொகுப்பு முறையில் ஒழுங்கு இருக்கிறது எது அப்படி புறநானூறு அகநானூறுனா அகநானூறு. வீரை வெள்ளியன் தித்தினார் வந்து ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் இதில் பாடியிருக்காரு, சரியா. திணை பாலை திணை, குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதம், நெய்தல் இப்படி இருக்குது. இதில் பாடல் வரி வந்து எப்படி இருக்கும், மொத்தம் எண்ணிக்கை எப்படி இருக்கும், சரியா. அகநானூரில் பாடல்கள் வந்து திணை பொறுத்த வரைக்கும் பாடல் வரி வந்து எப்படி இருக்கும், எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 400, அகநானூறுனா 400 வரணும்ல, அதுக்கு வந்து எப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ திருக்குறளுக்கெலாம் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இப்போ பாலைனா வறண்டு இருக்கும், தனித்தனியாக தான் போகிற மாதிரி இருக்கும், ஒற்றைப்படையில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ 1357, ஓகேவா, 1357. அடுத்து குறிஞ்சினா மலை, சரியா, மலை. ஸோ 2 8 எடுத்து வச்சுட்டாலே மலையில் ஏறிடலாம், 2 8. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து 12 18 12 22 28 தான். அடுத்து முல்லை காட்டுக்கு யாருமே தனியாக போக மாட்டாங்க, 4 பேராக தான் போவாங்க. ஸோ 4 14 24 34, இல்லை 4 சைடும் போவாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். காட்டுக்கு 4 பக்கம் போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளாக தான் போவாங்க. அடுத்து மருதம்னாலே என்ன, 6 ஓடும், மருத நிலத்தில் 6 ஓடும், அப்போ தான் விவசாயம் நடக்கும். ஸோ 6 16 26 36. அடுத்து நெய்தல் எப்போவுமே 10 ரூபாய்க்கு சுண்டல், 10 ரூபாய்க்கு பஜ்ஜி அங்கே வாங்கி சாப்பிடுவோம் கடலில். 10 20 30 40. ஸோ இதுங்க வச்சாச்சா. இப்போ சொல்லலாமா. பாலைனா ஒற்றைப்படை 1 3 5 7. குறிஞ்சினா மலை மேறணும், 2 8 ஏறுனா மலை வந்துடும். அடுத்து மருதம்னா 6 6 வரும். முல்லை மட்டும். முல்லைனா காட்டில் 4 பேர் 4 14 24 34. நெய்தல்னா 10 ரூபாய் 10 20 30 40, ஓகேவா. இதுதான் வந்து சொல்கிறது.
இதில் வந்து எது எது 40 40 40 அப்படின்னா முல்லை மருதம் நெய்தல் இந்த 3 தானே நடுவில் இருக்கும். எல்லாத்துலேயும் நடுவில் இந்த 3 தான் இருக்கும். கரெக்டாக? அது வந்து 40 40 40ன்னு வந்துருச்சு. முல்லை மருதம் நெய்தல் ஃபஸ்ட்டு குறிஞ்சி இருக்கும், லாஸ்ட்டு பாலை இருக்கும். அது மட்டும் தான் டிஃபர் ஆகுது. சரியா? அப்போ குறிஞ்சி மலையிலலாம் 8 போடுவாங்க. இப்போ பைக்கை வச்சுட்டு இப்போ சில டெத்து கூட நடக்குது இல்லையா, மலையில் போய் 8 போடுறேன்னு போடுவாங்க. ஸோ 80, ஹில்ஸுக்கு போனால் 80. சரியா? அடுத்து பாலை மிச்சம் இது எல்லாத்தையுமே கூட்டினால 500லேருந்து கழிச்சிட்டா 200 வரும். 200 தான் பாலை. சரிங்க? பாலைவனத்துக்குலாம் கூட இப்போ டூர் போகிறேன்னு 200 கொடுத்து ஜீப்லலாம் போகிறாங்க. அந்த 200ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எது ஞாபகம் இல்லையோ 400லேருந்து கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து முதற்பொருள் உரிப்பொருள். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எல்லா வருஷத்துலேயுமே ஒவ்வொன்று வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறது தானே. ஸோ அதனால் முதற்பொருளும் உரிப்பொருளும். ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. குறிஞ்சினா மலை சார்ந்த இடம். ஸோ மலைனாலே என்னென்னு பார்த்தோம், குளிர், ரொம்ப குளிரும். ஸோ குளிர் முன்பனி. மருதமும் நெய்தலும் 6 பெரும் பொழுதுகள் வந்துடும். முல்லை வந்து கார், பாலை வந்து இளவேனில் முதுவேனில் பின்பனி. இது கிளியரா? அடுத்து பாலை வந்து சுரம் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபொழுது குறிஞ்சி மலை மேலே வந்து மலை அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். காட்டுக்கு ஈவினிங் தான் ட்ரெக்கிங் போவாங்க 6 to 10. இது வந்து மருதம் வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ 2 to 2 AM நம்ம போய்க்கலாம். அடுத்து நெய்தல் சன் செட்டு போய் பார்க்க போவாங்க. ஸோ வந்து ஏற்பாடு 2 to 6 6 மணிக்கு வந்து சூரியன் மறைஞ்சிடும். ஸோ கரெக்டாக அதுக்குள்ளே போய் பார்க்க போவாங்க 2 to 6க்கு. பாலைனா நண்பகல் 10 to 2. மீதி என்ன இருக்குது, நைட் அந்த நடுராத்திரி வர்ற டைம் தான் இருக்குது. நடுராத்திரி மலை உச்சிக்கு போகிறாங்க. 10 to 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி வந்து புணர்தல் நிமித்தமும். சரியா? முல்லைனா இருத்தலும் நிமித்தமும். காட்டுக்குள்ளே போய் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுவாங்கள்ல. ஸோ இருத்தல் நிமித்தமும். மருதம் வந்து இந்த வயல் சண்டை நிலச்சண்டை விடவே செய்யாது. ஊடல் நிமித்தமும். நெய்தல்னாலே கடல் எண்ணெய்னு இரக்கமானவங்க, இரங்கல் நிமித்தமும். பாலைனா பிரிதல் நிமித்தமும். அவ்வளோதான், முடிஞ்சு, ஈஸி. அடுத்து கருப்பொருள். இது நமக்கு தெய்வம். சேயோன்னா செங்குருதி சேயோனி முருகன். மாயோன்னா பெருமாள். இங்கே வந்து இந்திரன் வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம். இங்கே வர்ணன் தான் படிச்சிருப்போம். இங்கே கொற்றவை தான். இங்கே இந்திரன் வேந்தன் எல்லாம் ஒன்று தான். இந்திரன் வேந்தன். இது மக்கள் குறவன் குறத்தி பொறுப்பன் வெப்பன் சிலம்பன் கொடிச்சி இதெல்லாம் மலையில். அடுத்து ஆய்ச்சியர் பார்த்துருக்கோம். இடைச்சியர் இடையில் வந்தவங்க இடையிலேயே காட்டில் தொலைஞ்சு போயிடுவாங்க. குறும்பறை நாடன் தோன்றல் கிளத்தி. தோன்றனாலே திடீர்னு தோன்றனாலே காடு தான். கிழவன் கிளத்தி ஆச்சி ஆச்சி நாட்டன் குறும்பறை இதெல்லாம் இந்த காடு. அடுத்து விவசாய நிலத்தில் என்ன, ஊரன் மகிழ்நன் மனைவி உழவர் உலத்தியர் கடைசியாக என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான் அது. கடைசியர். அடுத்து பரத்தியர் நுழைவர் நுழைச்சி. யாருனாலும் நுழைய விடுவாங்க. பரத்தியர் கடலுக்கு யாருனாலும் நுழைங்க அப்படின்ட்டு. அடுத்து எயிற்றியர் மரத்தியர் விடலை மீளி எயிம் பண்ணி அடிக்கிறது. மீளவே முடியாது. விடலை பாவம் கவலை. அடுத்து மரத்தியம் மரம் மாதிரி ஆயிடுவாங்க அங்கே போனால் அப்படின்ட்டு. அடுத்து புல்னா இங்கே பறவை. ஸோ பறவை என்ன, கிளி மயில். இங்கேயும் மயில் வரும். காட்டுக்கோழி நாரை மகன்றில் அன்னம் கடற்காகம் புறா பருந்து கழுகு இதெல்லாம் அந்த பிணங்குத்தி பறவை சொல்லுவாங்கள்ல. பிணங்குத்தி பருந்து கழுகு புறா இதெல்லாமே. அடுத்து விலங்கு வந்து சிங்கம் புலி கரடி யானை. இங்கேயும் புலி வரும். மான் முயல் எருமை நீர்நாய் சுறா மீன் சென்னாய். அவ்வளோதான். ஊர் வந்து சின்ன ஊர் தான். மேலே இருக்கும் சிறுகுடி பாடியே சேர்ந்துருவாங்க. பேரூர் மூதூர் பட்டினம்பாக்கம் இது குறும்பு. அடுத்து நீர் வந்து அருவி நீர் சுனை நீர் குறுஞ்சுனை காணாறு ஆறு கிணறு குளம் உவர் நீர் சுவல் நீர். இது வந்து நீரில்லா கிணறு. அடுத்து பூ வேங்கை பூ காந்தல் குறிஞ்சி. இது வந்து முல்லை பிடவம் தோன்றி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அடுத்து தாமரை குவளை நெய்தல் தாளை புறாம்பூ அம்பு விடுற மாதிரி தான் அப்போ பூ பேர் கூட இருக்குது. மரம் சந்தன மரம் தேக்கு மரம் அகில் மரம் மூங்கில் மரம். காஸ்ட்லியான மரம்லாம் நல்ல மேலே இருக்குது. கொன்றைக்காயா விருத்தம் தான் பாவங்க இருக்குது. அடுத்து மருதம் வஞ்சி காஞ்சி புன்னை ஞாழல். சண்டை ஆகிட்டா ஞாயிறு ஆகிட்டா கடலுக்கு தான் போயிடுவோம். பாலை உளிங்கை ஓமை. அடுத்து உணவு வந்து மலைநெல் திணை மூங்கில் அரிசி வரகு சாமை முதிரை செந்நெல் வெண்ணெல் உப்பும் தேனும் மீனும் விற்ற பொருள் வழிப்பறி.
அடுத்து பறை வந்து தொண்டகப்பறை, தொண்டை வலிக்கு கத்தணும், தொண்டைப்பறை. அடுத்து இது வந்து ஆடுனாலும் ஏறி தான் போகணும், ஏறுகோட்பறை. அடுத்து நெல் அரிசின்னு மணமுளவு. அடுத்து இங்கே வந்து மீன்கோட்பறை, நாவாய், பம்பை, துடிச்சு சாகிறது. அடுத்து யாழ் வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், விளரியாழ், பாலையாழ். அடுத்து பண் வந்து குறிஞ்சி பண், முல்லையில் தான் வந்து சாதாரி பண். சாதாரண காட்டுக்கு போகிறதுலாம் இப்போ சாதாரணமாகிடுச்சு, ட்ரெக்கிங்கிற பேரில் சாதாரணமாக போகிறாங்க. இங்கிட்ட செங்கடல், செவ்வழிப்பண், பஞ்சுரம், பாலை. அடுத்து தொழில் வந்து இங்கே மலை மேலே ஏறிட்டால் வெறியாடல், மலை நெல் விதைத்தல், தேன் கிழங்கு அகழ்தல். இது வந்து சாமை, வரகு விதைத்தல், களை கட்டல், அரித்தல். அது வயல்களில் வந்து நெல் அரித்தல், அங்கே போய் செய்கிறது. அடுத்து உப்பு உண்டாக்கல், காற்றல், மீன்பிடி, உணக்கல். இது வந்து போர் செயல், சூறையாடல். பிம்பம்னா பிரபஞ்சன், வானம் வசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரபஞ்சன் எந்த ஒரு புதுச்சேரி. இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம். வைத்தியலிங்கம் தான் ரொம்ப பெரிய லிங்கம் மாதிரி வச்சுக்கலாம். பிரபஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு லிங்கம். ஸோ அதுதான் பிரபஞ்சனோட இயற்பெயர். ஸோ வைத்தியலிங்கம் புதுச்சேரியை சேர்ந்தவர். 1995 வானம் வசப்படும் அது வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு தான் சாகித்ய அகாடமி வானம் வசப்படும், ஒரு கையிலேயே வசப்படும், 5 ஒரு கையிலேயே வானத்தை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. வானம் வசப்படும்னா 95, 5 ஃபிங்கர்ஸ் இருக்க ஒரு கை. 95 சாகித்ய அகாடமி விருது. அப்புறம் வந்து தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, ஜெர்மன் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, ஆண் பெண் எல்லாமே நடிகர்கள்னு சொன்னது ஷேக்ஸ்பியர். ஓகேவா. அடுத்து பாயேற்ற பழகலாம். பாயேற்ற பழகலாம் வந்து ஆசிரியப்பா வந்து பானா செய்யுள். அடுத்து தூக்கு, பாக்கு வந்து வேறு பேர் என்னென்னா செய்யுள், தூக்கு, கவி, பாட்டு எல்லாமே பாதான். பாவகை வந்து ஓசை விதிமுறையை வந்து விளக்குவது வந்து பாவகை ஓசை விதிமுறை எல்லாத்தையும் விளக்குறது யாப்பருங்கல காரிகை. சரியா. பா வந்து எளிய வடிவம், ஆசிரியப்பாவால் நடந்து அகவல ஓசை அகவற்பா. 2 அசை இருக்குது. இது வந்து சங்ககால தமிழில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆசிரியப்பாக்குரிய சீர் வந்து இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர். இது வந்து ஆசிரியப்பாக்குரிய சீர் வந்து இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். 4 வகை: மாச்சீர், விளச்சீர், காயச்சீர். மாச்சீரும் விளச்சீரும் தான் இயற்சீர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆசிரியப்பா இயற்சீரும் ஆசிரியத்தலையும் பெற்று வரும். இயற்சீர், ஆசிரியச்சீர் ரெண்டுமே வந்து இதுக்கு அக்செப்ட் ஆகிக்கும். அகவலோசை எல்லா அடியும் 4 அடியில் 4 சீராக வந்து வரும், அளவடியில் வரும். இயற்சீர் அதிகமாகவும் பிற சீர் கலந்தும் வரும். ஆசிரியர் தலை அதிகமாகவும் பிற தலை கலந்தும் வரும். நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வராமல் அமையும். அதாவது கனி வந்து வராது. நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர், வஞ்சகமே கிடையாது ஆசிரியர்கள்கிட்ட. ஸோ வஞ்சி உரிச்சீர் வராமல் இருக்கும். சரியா. ஆசிரியர் சீனா அகவல ஓசை அளவடியாக பெற்று வரும். இதில் வந்து ஆக்சுவலி ஈரசை சீரும் அதிகமாக வர்ற மாதிரியும் அமையும். ஈரசை சீர் அதிகமாக வரும், காய்ச்சீர் கம்மியாக வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆசிரியப்பால். 2 பேராக கைப்பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிப்போம்ல. ஈரசை சீர் அதிகமாக வர்றது, காய்ச்சீர் கம்மியாக வர்றதும் இருக்கும். 4 அடி சீரும், அதாவது 4 சீர் இருக்க மாதிரி அடிகளும் வரும். சரியா. அடுத்து நிறை நடுவகை வஞ்சி உரிச்சீர் வராமல் இருக்கும். அடுத்து ஏன்னு முடிவது சிறப்பு. டீச்சர்ஸ் ஏ அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னு முடிவது சிறப்பு. OEINI இப்படியும் முடியலாம். இது சிறப்பு. சிற்றலை வந்து 3, பேரலை வந்து அவங்க இஷ்டப்படி வந்து இதை கொடுக்கலாம். ஸோ 2 பேராக சேர்ந்து 3 லைனு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மினிமம் லைனு. பேரலை எவ்வளோ நாளும் இருக்கலாம். சரியா. அடுத்து வகை கடை, ஆயுர், பாதம். இறுதி அடிக்கு முந்தைய அடி வந்து 3 சீராக இருக்கும். நேரிசை ஆசிரியப்பால் தான் வந்து இருக்கும். மற்ற அடிகள் 4 சீர் இருக்கும் போது முதலடி இறுதி சீர் 4 சீராக இருக்கும். இடையடிகள் இணையாய் வந்து இருக்கும், 2 சீராக இருக்கும். குரல் அடியாக வந்து இருக்கும். 3 சீர்களாகவும் இருக்கும். இணைக்குரல் ஆசிரியப்பா மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஆசிரியப்பால் நிறையா டைப் இருக்குது இல்லையா. ஸோ வந்து ஒவ்வொரு டைப்பும் எப்படி இருக்கும் அடுத்து பார்க்க போகிறோம். எல்லா அடிகள்லேயும் 4 சீர் வந்து இருந்து ஏன்னு முடிகிறது சிறப்பு. ஏஎன் அப்படின்ற அசைச்சொல்லோடையும் முடியும். சரியா. அந்த யாப்பு கட்டுக்காக வந்து அர்த்தமில்லாத சொற்கள் கூட யூஸ் ஆகும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலைமண்டல ஆசிரியப்பா. அடியை மாற்றி மாற்றி போட்டாலும் ஓசையும் பொருளும் மாறவே செய்யாது. முதலடி இறுதி அடி எல்லா அடியுமே 4 சீரில் இருந்து ஏன்ற ஏ இல்லை என் அப்படின்ற அசைச்சொல் கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நிலைமண்டல ஆசிரியப்பா. அவ்வளோதான். அடுத்து அடி மாறி மாறி வந்தாலும் ஓசையும் பொருளும் மாறாமல் வந்துச்சுன்னா அது அடிமறி மண்டல ஆசிரியப்பா. இனம் வந்து ஆசிரியத்துறை, ஆசிரியர் தாலிஸ், துறை தாலிசை விருத்தம்னு இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஆசிரியத்துறை, ஆசிரியர் தாலிசை, ஆசிரியர் விருத்தம் இதில் வந்து இனம் மூணு இனத்துலேயுமே வரும். அடுத்து ஆசிரியர் விருத்த பாடல்கள் தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. துறை தாலிசை விருத்தமில் அந்த ஆசிரியர் விருத்த பாடல் கடைசி அதுதான் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியப்பா இனத்தில் ஒன்று தான் விருத்தம், அந்த இனத்தில் ஒன்று தான் விருத்தம். சரியா? இப்போ வந்து 6 சீர் இருந்தால் 6 சீர் கடிநெடிலடி, 7 சீர் இருந்தால் 7 சீர் கடிநெடி, 8 சீர் இருந்துச்சுன்னா 8 சீர் கடிநெடி, அப்படி போயிட்டே இருக்கும். இப்போது 4 அடியும் அளவுத்து வந்து முதல் சீரும் முதல் சீர் அப்புறம் 4வது சீர் அந்த லைன்லேயே இருக்க 4வது சீரும் மோனையாக இருந்து ஃபஸ்ட்டும் 5வது சீரும் மோனையாக இருந்து, அதாவது அந்த லைன்லேயே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அந்த அடுத்த லைனோட ஃபஸ்ட்டு இது வந்து மோனையாக இருந்து இந்த ஆசிரியப்பால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ 6 சீர் கலிநெடிலடி அப்படின்னு பார்த்தோம். இந்த 6 சீர் கலிநெடிலடி ஆசிரியர் விருத்தம்னு பார்த்தோம். இதில் 3 டைப் இருக்குது. சரியா? இந்த 6 சீர் கலிநெடிலடியில் 3 டைப், 6ல் பாதி 3 தானே. ஸோ 3 டைப் இருக்குது. அது என்னென்ன? ஒரு அடியில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு விளச்சீரும், அடுத்து 2 மாச்சீரும் வருவன. அதாவது இதான் ஃபஸ்ட் ஹாஃபு, இது ஃபஸ்ட் ஹாஃபு, இது செகண்ட் ஹாஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு விளச்சீர் 2 மாச்சீர், ஒரு வி 2 எம். இதை நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 டைப்பு. ஒரு விளச்சீர் 2 மாச்சீர்ப்பா, 2 மாச்சீர் ஒரு காய்ச்சீர், 4 காய்ச்சீர் ப்ளஸ் 2 மாச்சீர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். 1 + 2 அதை அப்படி திருப்பி போடுங்க. 2 + 1 இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 + 2, 1 + 2 திருப்பி போட்டால் 2 + 1 மல்டிப்ளை பண்ணால் 4 + 2. சரியா? இது ஃபஸ்ட்டு வந்து விம்மு. ஸோ ஒரு விளச்சீர் 2 மாச்சீர் விம்மு. அடுத்து எம்கே. சரியா? எம்கே இதை திருப்பி போட்டால் கேஎம், எம்கே கேஎம். ஃபஸ்ட்டு விம், எம்கே, கேஎம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது 3 டைப்பில் வந்து அரசீர் கலிநெடிலடி வரும். ஓகேவா? இங்கே வந்து பச்சை மாமலை போல் மேனி பவளமாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏறி ஆயிரம் கொழுந்தே எனும் அப்படின்னு சொல்லிட்டு பாடினது யாருன்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அப்படின்னு பாராட்டுறது ஆழ்வார்கள் எல்லாம் பாராட்டி பாடுவாங்கள்ல. ஸோ தொண்டரடி பொடி ஆழ்வார். அடுத்து சீரிய நெற்றி எங்கே, சிவந்த இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே அப்படின்னு வந்து பாடினது சினிமா பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரிய நெற்றி எங்கே, சிவந்த இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே 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 கண்ணதாசன். சரியா? ஏன்னா பாரதினும் நமக்கு தோணும். இது வந்து சீரிய நெற்றி எங்கன்னா பட் சினிமா சாங்கன்னு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், கண்ணதாசன் தோணிடும். அடுத்து இது வந்து நேரிய பார்வை, நிமிர்ந்த நன்னடை, நேரிய பார்வை, அதுதான் யார்? பாரதி. ஆசிரியப்பா 4 வகை ஆல்ரெடி பார்த்தோம். நேரிசை, இணைக்குரல், நிலைமண்டல, அடிமறி மண்டல. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா. சரியா? நேரிசை ஆசிரியப்பானா இறுதிக்கு முந்தைய அடி சிந்தடியாக இருக்கும். சரியா? 3வது இறுதிக்கு முந்தைய அடி சீரடியாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 4 அடி, திரும்ப ஒரு 4 அடி, அடுத்து ஒரு 3 அடி, அடுத்து ஒரு 4 அடி, இப்படி இருந்தால் இது நேரிசை ஆசிரியப்பா. சரியா? இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நிலைமண்டலம் எல்லா அடியுமே 4 4 4 4 அளவடியாக இருந்துட்டால் நிலையாக இருந்துட்டால் நிலைமண்டல ஆசிரியப்பா. அடிமறி மண்டலம்னா என்ன பண்ணால் அடியை மாற்றி இருந்தாலும் ஓசையும் பொருளும் மாறாமல் இருந்துச்சுன்னா அடிமண்டலம். இது 2ம் பார்த்தோம். சரியா? இது வந்து நேரிசை ஆசிரியப்பானா 4 4ன்னு இருக்கும், நடுவில் இந்த 3வது மட்டும் 3ன்னு இருக்கும். சரியா? இது வந்து சிந்தடியாக இருந்துச்சுன்னா நேரிசை ஆசிரியப்பா. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை அடிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கடைசிக்கு முந்தினது, லாஸ்ட்டுக்கு முந்தின அடி மட்டும் சிந்தடியாக இருக்கணும். அடுத்து இணைக்குரல் ஆசிரியப்பா முதலும் லாஸ்ட்டும் அளவடியாக இருக்கும், 4 4ன்னு. அடுத்து நடுவில் இணைக்குரலாக இருக்கும் 2 2ன்னு இருந்துச்சுன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா. அவ்வளோதான்.
இது வந்து நமக்கு தெரிஞ்சது. மாமுன் நேர்னா நேரென்று அசைத்திரை, விலமுன் நிறை நிறைவென்று அசைத்திரை. அது எப்படி மாறி வந்துச்சுன்னா இயற்சீர் வெண்டலை. காயை முன்ன நேர கொண்டு வந்தால் வெஞ்சி விட்டுரு வெண்சீர் வெஞ்சலை. காய் நிறையா இருந்தால் கழிச்சு விடு கழித்தலை. கனி முன் நிறையா இருந்தால் ஒன்றிக்கோ ஒன்றிய வஞ்சித்தலை. கனி முன் நேரில் இருந்தால் ஒன்றா வஞ்சித்தலை. அடுத்து ஆனந்தரங்கன் வந்து தலைமை துவிபாஷி. அவர் தலைமை துவிபாஷி, டிரான்ஸ்லேட்டரு எல்லாமும் இருந்திருக்காரு. வரைனா மலை, வரைனா மலை. வதுவைனா திருமணம். வாரணம்னா யானை. புடவினா உலகம். ரசிகமணி டிகேசி சிதம்பரனார், இவரை பற்றினது. தமிழில் எல்லாம் கவிச்சுவை, தமிழில் எல்லாமே இருக்குது. கவிச்சுவைக்கு ஈடு இணையே கிடையாது. அறிவியல் எல்லாமே வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? டிகேசி. அதுக்கு எடுத்துக்காட்டோடு சொல்கிறார். தமிழில் எல்லாமே இருக்குது, கவிச்சுவை இருக்குது, அதுக்கு ஈடு இணை இல்லை. அறிவியல் இருக்குது, இலக்கியம் இருக்குது, எல்லாமே இருக்குது டிகேசி சொல்கிறாரு. வட்ட வடிவ தொட்டி ஆல்ரெடி டிகேசி பார்த்தோம். இப்போ வந்து வட்ட வடிவ தொட்டி கட்டி சண்டே ஈவினிங் 5 மணிக்கு கூட்டம் கூட்டுவார். இலக்கியம் வட்டத்தொட்டி. இவர் லாயரு. அடுத்து தமிழ் கலை, இசை, இலக்கியம், அப்புறம் கடித இலக்கியத்தில் வந்து தரம் உயர்ந்ததே இவரால் தான். அடுத்து இதே ஒலி. இவர் வந்து டிகேசி தானே. டிக் டிக் டிக்னு இதே ஒலி அடிக்குது. கம்பர் யார் 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 நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பயத்தில் டிக் டிக் டிக்னு அடிக்கும் டிகே. அடுத்து முத்தொள்ளாயிரம். ஸோ முத்தொள்ளாயிரத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் இவர் தான் உரை எழுதியிருப்பார். சரியா? டிகேசி 3,900. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இவர் வந்து டிகேசியா, இவர் வந்து வக்கீல் வேறு. ஸோ வந்து இவர் டீ வேறு விற்றுட்டு வருவார். ஸோ டீ விற்றுட்டு வரும்போது 3 பேருக்கு டீ கொண்டு வா, 9,000 கூட கொடுக்குறோம் அப்படின்ட்டு டீ வாங்கிட்டு வர சொல்லிடுவாங்க. முத்தொள்ளாயிரம். அடுத்து கம்பராமாயணம். கம்பராமாயணம் எழுதிட்டு இருக்கும்போது இவர் தான் டீ நோட்டில் வந்து தூக்கம் வருதுன்னு அவருக்கு கொடுத்துருப்பார் ராமாயணம் எழுதுறதுக்கே. ராமாயணம் பாடுறானே அப்படிம்பாங்க. ஸோ டீ கொடுத்தா தான் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி டீ டிக் 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 இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை மாநில மேலவை உறுப்பினர். அப்புறம் அறநிலையத்துறையில் இருந்திருக்காரு. சென்னை மாநில மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. டீ கொடுத்தே மாநில மேலவை வரைக்கும் போயிட்டார். அறநிலையத்துறை அங்கே தானே அமௌண்ட்டு நிறையா இருக்கும். ஸோ அறநிலையத்துறையிலைக்கும் போய் அங்கே போய் டீ கொடுத்து அங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து செந்நெல்லும் கரும்பும் விளைந்தனவே, நல்ல தென்மொழி மலர்கள் விரிந்தனவே, பசியோடொளி தேசம் எழில், அனைவருமே ஒரு தனி குடும்பமாய் வாழ்ந்திடுவோம், ஒற்றுமை தமிழர் திருநாள் பொங்கல் என்று. பொங்கலை பற்றி, பொங்கல் அன்றைக்கி லைட்டாக தூறல் போட்டு தான் விடும். செந்நெல்லும் கரும்பும்னாலே பொங்கல் பற்றினது. பொங்கல்னால் தூறல் போட்டு தான் விடும். தூரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி. இன்வேஷன்னா படையெடுப்பு. செயலர்னா மாலுமி. மறைக்கப்பட்ட இந்தியா எழுதினது வந்து ராமகிருஷ்ணன். சரியா? ராமரும் கிருஷ்ணரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க, அதை மறைச்சிட்டாங்க. மறைக்கப்பட்ட இந்தியா ராமகிருஷ்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலத்தை வென்ற கலை வகை வந்து நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலை இருக்குது. இன்னும் என்ன யூனிட் இருக்குன்னா 6th யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கலை சொல்லாக்குமா 7th யூனிட் இருக்குது. 8th 3 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். ஆல்ரெடி 30 minutes ஆயிடுச்சு. ஸோ 6th 7th யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.